இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வைத்தியர் என்ன சொன்னாரு? அடி கொஞ்சம் பலமாத பட்டிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடுவார்னு சொன்னாரு. சார், அந்த முத்துப்பாண்டி வீட்டுக்கு போனீங்களே, அவ ஏதாவது தகராறு பண்ணானா? அவன் கொஞ்சம் திமிரா தான் பேசினான். நாங்க போட்டிக்கு ஒத்துக்கிட்டு வந்தோம். டேய், என்னடா சொல்றீங்க? போட்டிக்கு ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க சரவணன் காலை உடைச்சதால இந்த கபடி போட்டி நடக்காதுன்னு நினைக்காதீங்க. சரவணனுக்கு பதிலாக இந்த மேட்ச்ல இன்னொரு ஆளை நான் இருக்கிறேன். இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். உங்களால முடிஞ்ச அதை தடுத்து பாருங்க. சார், முத்துப்பாண்டி ரொம்ப மோசமான ஆளு. ஒருத்தர் பழி வாங்கணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அவன். நான் கபடி விளையாடி ஜெயிச்சிட கூடாதுன்னு தான் என் காலை இப்படி உடச்சு வச்சிருக்கான். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது சார். உங்களையும் அவன் சும்மா விட மாட்டான் சார். ஆமா சார், அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, உள்ளூர் பலமும் இருக்கு. அதை வச்சு அவன் என்ன வேணாலும் செய்வான். ரேவதியும் நீங்களும் எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க. எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர வேண்டாம். கோயிலுக்குள்ள போகணுங்கிறது எங்க ஊர்க்காரங்களோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றதா இவர் அந்த கபடி போட்டியில கலந்துக்க ஆர்வமா இருந்தாரு. அந்த படுபாவி இவரோட காலை உடைச்சிட்டான். எங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களா எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? அவர் யாருங்க உங்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? உங்களுக்கு பதிலாக ஒரு ஆளை இருக்கு. இந்த கபடி மேட்சை நம்ம ஜெயிச்சு காட்டலாம். சார், அந்த முத்துப்பாண்டி இவ்வளவு நேரத்துக்கு நமக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பான் சார். போட்டியில வச்சு கூட பெருசா அவன் ஏதாவது செய்வான். எங்களை பார்க்க நீங்க எப்படி சந்தோஷமா வந்தீங்களோ அதே சந்தோஷத்தோட நீங்க வீட்டுக்கு திரும்ப போகணும் சார். அதுதான் எங்களோட ஆசை. மீனாட்சி, நீ எதுக்கு பயப்படுற? அந்த முத்துப்பாண்டியால எதுவும் பண்ண முடியாது. இவர் இந்த மாதிரி பல பேரை பார்த்தவரு. அவன் பிளான் எல்லாம் இவர்கிட்ட எடுபடாது. இந்த கபடி போட்டியில அவன் தோத்துதான் போவான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவே இருக்கு ரேவதி. நாங்க கோயிலுக்குள்ள போறோமோ இல்லையோ, நீங்க நிம்மதியா ஊருக்கு போய் சேரணும். நீ ஒன்னும் பயப்படாத. கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நீ நம்பிக்கையோட இரு. இந்த போட்டியே வேணாம் சார். டேய், ஏன் அப்படி சொல்ற? நடக்கிறதெல்லாம் என்னமோ சரியா படல. அந்த முத்துப்பாண்டி கண்டிப்பா இப்ப கோபத்துல இருப்பான். நம்மள பழி வாங்க அவன் என்ன வேணாலும் செய்வான். ஏற்கனவே உன் காலை உடைச்சு போட்டிருக்கான். இந்த கபடி போட்டிலாம் வேணாம், நான் கலந்துக்கல. என்னை விட்டுருங்கப்பா, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், என்னடா என்னடா அவன் எப்படி சொல்லிட்டு போறான்? அந்த முத்துப்பாட்டிக்கு பயந்தா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? பாத்தீங்களா சார், அந்த முத்துப்பாண்டி மலை எவ்வளவு பயம்னு. இந்த மாதிரி தான் சார் எங்க ஊருக்காரங்களும் அவனுக்கு பயந்தே கோயிலுக்குள்ள போகாம இருக்காங்க. சார், இந்த நிலைமையில என்னால இந்த கபடி போட்டியில கலந்துக்க முடியாது. இப்போ இங்க இருந்தவனும் போயிட்டான். இப்ப என்ன சார் பண்றது? எப்படி சார் போட்டியில கலந்துக்கிறது? அதை நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. ஆஹா, கோயில் பிரசாதம்னா பிரசாதம் தான். என்ன அருமையா இருக்கு. இந்த நேரத்துல யார் போன் பண்றது? மாப்ள, சொல்லு மாப்ள. எங்கடா இருக்க? நானா, இங்க பக்கத்து கோயில்ல பிரசாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதை சாப்பிடுறதுக்காகவே வந்து சாமி கும்பிட்டு இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மாப்ள. அப்படியா? சரிடா, ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனே கிளம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வரணும். மாப்ள, உடனே புறப்பட்டு வரணுமா? ஆமாண்டா. இல்ல, இந்த பொங்கலையாச்சும் சாப்பிட்டு வரலாமேன்னு கேட்டேன். இந்த பொங்கல்ல நல்லா முந்திரி, திராட்சை அதையெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊத்தி கம கமன்னு செஞ்சிருக்காங்க மாப்ள. சாப்பிட்டு வந்துடுறேனே. டேய்,
உடனே கிளம்பி வாடா. மாப்பிள கிளம்பி வர்றதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இல்ல உங்க அத்தைக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல. அவங்க தான் ரிவால்வர் ரீட் ஆச்சே. துப்பாக்கி எடுத்து என்ன சுட்டாங்கன்னா என்ன பண்றது? டேய், நீ அங்க போக வேணாம்டா. நான் வேற இடத்துல இருக்கேன். நான் சொல்ற ஊருக்கு நீ வா, லொகேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி வர மாப்பிள. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல. ஏன் எல்லாம் உனக்கு போன்லயே சொன்னாதான் வருவியா? அப்படிலாம் இல்ல மாப்பிள. சரி நான் உடனே புறப்பட்டு வரேன். ம், ஓகேடா. மாப்பிள எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிடுறா? ஒருவேளை பொங்கலை சேர்த்து கொண்டாட கூப்பிடுறானோ? இருக்கும் கொண்டாடிடுவான். உங்களுக்கு பதிலா ஆள் ரெடி பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா நம்ம தான் மேட்ச்ல ஜெயிக்க போறோம். கவலைப்படாம இருங்க. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. டேய், யாரா இவனுங்களா? எதுக்கு இவனுங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்க? அண்ணே, இவனுங்கெல்லாம் நம்ம ஊர் ஆளுங்க இல்ல. ஆனா நம்ம டீம்ல கபடி விளையாட கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்ககிட்ட சவால் விட்டான அந்த வெளியூருக்காரன், அவன் முட்டியை கைட்டி தோக்கடிக்க தான் இவனுங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். அண்ணே, இவனுங்களை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. இவனுங்கெல்லாம் கொலைக்கு கூட அஞ்சாதவனுங்க. அண்ணே, இது இருக்கான்ல 5 கொலை பண்ணவன், காசு கொடுத்தா யார வேணாலும் போட்டு தள்ளிடுவான். அண்ணே, இது இவன் இருக்கானே, இவன் 3 கொலை பண்ணவன். அதுல ஒண்ணு இவன் பொண்டாட்டி அவளே போட்டு தள்ளிட்டான். எப்ப பார்த்தாலும் ரவுடித்தனத்தை விட்டுருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கா. வேற என்ன பண்ணுவான்? போட்டு தள்ளிட்டான். ஆமாண்ணே, நமக்கு இடையில யார் இறந்தலா இருந்தாலும் போட்டு தள்ளிட வேண்டியதான். அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. அதான் என் பாலிசியே. டேய், உள்ளூர்காரன் என்கிட்ட எதிர்த்து பேசினாலே சும்மா விட மாட்டேன். அதுலயும் வெளியூர்காரன் நெஞ்ச நிமித்தி எங்கிட்டே சவால் விட்டு போறான். அவனை தோக்கடிக்கிறது மட்டும் இல்ல, உயிரோடைய விடக்கூடாது. அந்த சரவண வெத்து பயிலுக்காக இவன் களத்துல இறங்க போறானா? களத்துல இறங்குறவன் திரும்ப உயிரோடைய போக கூடாது. நீங்க அடிக்கிற அடியில ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு சாகணும்டா. அவன் சாவ பார்த்து பயந்து யாருக்கும் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடணும், பொங்கல் வைக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இந்த முத்துப்பாண்டினால எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும்டா. அண்ணா, உங்க பவர் என்ன? உங்களை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறத அந்த வெளியூர்காரனுக்கு நாங்க காட்டுறோண்ணே. அவன் திரும்ப அவன் ஊருக்கு உயிரோட போக முடியாது. கிரவுண்ட்ல வச்சு அவனை காலி பண்றானே. சூப்பரா, இந்த ஊர் முத்துப்பாண்டியோட கோட்டைன்னு எல்லாருக்கும் காட்டணும்டா. கண்டிப்பா காட்டுவோம்ண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. வட்டுங்களா? கிளம்பு. வரணும்.